இவன் எந்த கேட்டகரின்னு தெரியுமா? பூனைகளை கண்ட்ரோல் பண்றவ கரெக்டா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வாவ், பிரமாதமான டேஸ்ட். அப்சக் தட்னா கப் சுப்புன்னு ஆயிடுவீங்க. இதெல்லாம் டேஸ்ட் பண்ண தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களோட தாத்தா ரொம்ப பிரமாதமான ஷெஃப். அப்ப அவர் எனக்கு கொடுக்கறதையும் நீயே எடுத்து அமுக்கு. நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவல்ல? மியாவ் மியாவ். பென், எதுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். எதிரிங்க தான் என்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் சும்மா ரைட்ல போந்து லெஃப்ட்ல வர ஆளு. பென், மண்ட கர்வத்துல பேசிட்ட. நீ ஏதோ உருப்படியா சொன்ன மாதிரி கேட்டுச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகல பென்? என்ன இருந்தாலும் நீங்க புலிகளை அந்த மாதிரி முழுங்கினது ரிஸ்க். அதுவும் இப்படி முழுசாவா? அதை விட நான் அப்சக்கா மாறும்போது என்னால எதையும் ஜீரணிக்க முடியும். ஓகே, மான்ஸ்டரை மேய்க்கிறது எப்படி? ஏலியன் உயிரினங்களோட டேட்டாபேஸ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் உயிரினங்களுக்கு 2 முக்கியமான உட்பிரிவுகள் இருக்கான். ஒன்னு மர்க்ஸ், இன்னொன்னு பர்க்ஸ். பென், என்னோட புரோட்டோடூல்ல இருக்கிற எனர்ஜி எல்லாம் அது உறிஞ்சிடுச்சு. நீங்க அட்டாக் பண்ணா இது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா பார்ட்னர்? ஸ்வாம் கேஸ்ட்ரானமி அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்ஸோட வயிறுகளும் ஒரு பொதுவான ஓபன் பிளாடரோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் மலமுழுங்கிய மகாதேவன்களா இருக்கு. ஐயோ கொல்றானே. இவங்க கேல்வின்ஸ் தானே? முதல் முறையா நான் பூமியில பார்த்த ஏலியன் பிளம்பர்னா அது பேட்டிலிடே தான். கேல்வன் கிரகத்துல இருந்து போனா போது நீ இவங்களை என் கூட அனுப்பி வச்சுட்டாங்க.